கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை எரேமியா 15:20. உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உன் கூடவே இருக்கிற மகளே, உன்னை நான் ரட்சிக்க போகிறேன். அதாவது உன்னை பாதுகாக்கும்படியாய், உன்னை நான் தப்புவிக்க போகிறேன். ஆபத்துகள் விபத்துகள் இருந்து இருக்கிற போராட்டத்திலிருந்து தப்புவிக்கும்படியாய், உன்னை ரட்சிக்கும்படியாய் நான் உன் கூடவே இருக்கிறேன். உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று தேவன் சொல்லுகிறார். நம்பிக்கையாய் விசுவாசிக்கிறவங்க, இந்த வார்த்தையை நம்புகிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். பாருங்கள், தேவன் ரட்சிக்கும் பொழுது யார் உங்களுக்கு முன்னால் நிற்க முடியும்? அவர் உங்களை தப்புவிக்கும் போது யார் உங்களுக்கு முன்னால் எதிர்த்து நிற்க முடியும்? ஒருவரும் உங்களுக்கு எதிர்த்து நிற்க முடியாது. ஏன்னா அவங்க யுத்தம் பண்ணுவாங்க, ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். காரணம், உன்னை ரட்சிக்கும்படியாக நான் உன்னோடு இருக்கிறேன். அல்லேலூயா. உன்னை ஜனங்களுக்கு முன்பாக உன் தலையை நான் உயர்த்துவ மகளே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. நான் உன்னை பாதுகாப்பேன். எதை குறித்து நீங்கள் கலங்காதீங்க. இன்றைக்கு சந்தோஷத்துடன் இந்த நாளை துவங்குங்க. கர்த்தர் இந்த நாள் முழுவதும் உங்களை நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.